அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் இன்றைய தினம் 4வது கட்டமாக நடைபெற இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நேற்று காலை தொடங்கிய இந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் நேற்று மதியம் என 2வது கட்டம் நேற்று வரை முடிந்திருந்தது. நேற்று மட்டும் 41 அதிமுக மாவட்ட செயலாளர்களோடு அந்த ஆலோசனையை மேற்கொண்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 20 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து 3:40 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்த பொழுது இன்றைய தினம் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே போன்று திருவள்ளூர் உள்ளிட்ட 20 அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்களோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பூத் கமிட்டி அமைப்பது, அதே போன்று பூத் கமிட்டி நிர்வாகிகள் முழுவதுமாக அமைத்து ஜூலை மாதம் முதல் வாரத்திற்குள்ளாக சமர்ப்பிக்க வேண்டும். அதே போன்று தேர்தல் உட்கட்டமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஜூலை 10ஆம் தேதி முதல் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்குண்டான அந்த அறிவிப்பு விரைவில் வர இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளையும் அந்தந்த தொகுதி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் முன்னெடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொரு பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு பின்னணியில் எந்த மாதிரியான வழக்குகள் இருக்கிறது, குற்ற பின்னணிகள் ஏதேனும் இருந்திருந்தால் அந்த நிர்வாகிகளை உடனடியாக நீக்கி புதிய நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு நிர்வாகி நியமிப்பதற்கு முன்பாக அவர்களது குற்ற பின்னணிகள் மற்றும் வழக்குகள் ஏதேனும் இருக்கிறதா என்பதை மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும் நன்கு ஆராய்ந்து அந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் எனவும் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். இந்த நிலையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் 4வது கட்டமாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது.